بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் 2025ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இது போன்ற புத்தாண்டு துவங்கும் போது புத்தாண்டு சொல்வது கூடாது, புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது கூடாது, புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே கூடாது, அது மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியதாகும், பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது, அதனால் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விதமான உபதேசங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. இந்த உபதேசங்கள் என்பது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு உபதேசமோ அல்லது காலத்தோடு ஒத்துப்போக தெரியாமல் தான் தோன்றித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு உபதேசமோ என்று இஸ்லாமிய பொதுமக்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த உபதேசத்திற்கு பின்னால் மிகப்பெரிய நியாயமும் நியாயமான காரணமும் ஹிக்மா என்கிற மதிநுட்பமும் இருக்கிறது. நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் மார்க்க மாமேதையான ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா உட்பட பல்வேறு விதமான அறிஞர்கள் பகிரங்கமாகவே இது குறித்து நமக்கு மார்க்க தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். பாதலால் இந்த புதிய ஆண்டு துவங்குகிற போது, இந்த புதிய ஆண்டு என்பது அது ஹிஜ்ரியினுடைய ஆண்டின் துவக்கமாக இருந்தாலும் சரி அல்லது கிரிகோரியன் என்று நாம் அறியக்கூடிய ஆங்கில புத்தாண்டினுடைய துவக்கமாக இருந்தாலும் சரி, அது குறித்து நாம் அறிய வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. அது என்ன? எல்லோருமே என்ன நினைக்கிறோம்? இது புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது. நம்ம இப்போ ஒரு 2025ஆம் ஆண்டிற்கு வந்திருக்கிறோம் என்றால் நமக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான சில காரணங்கள் அவர்களாகவே தங்களுக்குள் நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரணங்களை பார்க்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தானே வருகிறது. மதத்தை தாண்டி இனத்தை தாண்டி எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பொதுவான நாள் தானே இது. 2025ஆம் ஆண்டினுடைய துவக்கம் ஹாப்பி நியூ இயர் என்பது இந்தியர்களுக்கு மட்டுமானதா அல்லது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானதா? இல்லையே. கருப்பன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு இல்லாமல், ஆசியாவை சார்ந்தவன் ஆசியாவிற்கு வெளியே உள்ளவன் என்கிற வேறுபாடு இல்லாமல், இந்து முஸ்லிம் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு நாள் அல்லவா இது? இதை கொண்டாடுவதை கூட ஏன் முஸ்லிம்களாகிய நீங்கள் இதிலே பிற்போக்குத்தனமாக இருக்கிறீர்கள்?
அப்படின்னு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் சொல்றதில்லை. இன்னைக்கு முஸ்லீம்கள் தான் சில பேர் புரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு வருடத்தினுடைய துவக்கம் என்பது முக்கியமானது என்பதை தாண்டி அது நம்மோடு சம்பந்தப்படுகிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்படிதானா? உதாரணமாக நீங்க எப்போ பிறந்தீங்க அப்படின்னு ஒரு ஆள் என்கிட்ட கேட்கிறார். இந்த டக்குன்னு என்ன சொல்லுவேன்? 1984 அப்படின்னு இந்த கிரிகோரியன் கேலண்டரை தான் சொல்லுவேன். ஹிஜ்ரி வருடம் என்ன என்பதை கணக்கிட்டு சொல்லக்கூடிய பழக்கமும் இன்னும் இந்த சமூகத்திற்கு வரவில்லை. அப்படியே நான் ஹிஜ்ரி ஆண்டை சொன்னால் அது புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவமும் இன்றைய சமுதாயத்திலே இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற எல்லாமே இந்த கிரிகோரியன் என்கிற ஆங்கில புத்தாண்டை கணக்கில் வைத்து அல்லது ஆங்கில புத்தாண்டை தொடர்பு படுத்தி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? எப்போ கல்யாணம் ஆச்சு? இந்த வருஷத்துல கல்யாணம் ஆச்சு. எப்போ நீங்க வெளிநாட்டுக்கு வந்தீங்க? இந்த வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு வந்தேன். எப்போ நீங்க சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்க? இந்த 2017 வந்தேன். எப்போ நீங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க? 2022 ஜாயின். இப்படி வாழ்க்கையில் நம்மோடு சம்பந்தப்படுகின்ற எல்லாமே இந்த ஆண்டை மையமாக வைத்துத்தான் அல்லது அந்த ஆண்டுகளை தொடர்பு படுத்தித்தான் என்ன செய்யப்படுகிறது? நமக்கிடையில் குறிப்புகள் பரிமாறப்படுகிறது. இது இன்னைக்கு மட்டுமா இருந்துச்சு? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் இந்த பழக்கம் இருந்தது. அன்றைக்கு இந்த கிரிகோரியன் காலண்டரை அல்லது இந்த ஆண்டை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் தான் இல்லையே தவிர அவர்கள் காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய சம்பவங்களாக எது இருந்ததோ அதோடு தொடர்பு படுத்தி வருடங்களை சொல்லுவார்கள். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னு யாரை கேட்டாலும் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப அன்றைக்கு அவர்களிடத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய இடத்தில் ஒரு நாட்காட்டியாகவோ அல்லது ஒரு ஆண்டை குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சமாகவோ அந்த சூழ்நிலையில் நடைபெற்ற பெரிய சம்பவம் அந்த சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி, உதாரணமாக ஆனை ஆண்டு அல்லது அந்த யானை சம்பவம் நடந்த 3ஆம் ஆண்டு, யானை சம்பவம் நடந்த 4ஆம் ஆண்டு இப்படி சொல்லுவாங்க. அதே போன்று அன்றைக்கு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு நடந்தது. அந்த வெள்ளப்பெருக்கை சுட்டி காட்டி அது நடந்து 10ஆம் ஆண்டு, அது நடந்து 5ஆம் ஆண்டு அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஹிஜ்ரி ஆண்டு என்று இப்போது நாம் சொல்வது கூட உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய காலத்துல தான். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எதை குறித்து தங்களுக்கு இடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆண்டு. கவனிக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த ஆண்டை மையமாக வைத்து பேசுகிற பழக்கம் அந்த சமூகத்திலே இருந்திருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆண்டை குறிப்பிட்டு காட்டி நபித்துவம் கிடைத்த 5ஆம் ஆண்டு, நபித்துவம் கிடைத்த 8ஆம் ஆண்டு. உதாரணமா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்போது மரணித்தார்கள்? நபித்துவம் பெற்ற 10ஆம் ஆண்டில். அபு தாலிப் எப்போது மரணித்தார்? நபித்துவம் பெற்ற 10ஆம் ஆண்டில். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் எப்போது செய்தார்கள்? நபித்துவம் பெற்ற 14ஆம் ஆண்டில். என்று சகோதரர்களே, காலம் காலமாக ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை அடையாளப்படுத்தி தங்களுக்கிடையில் செய்திகளை கருத்துக்களை பரிமாறக்கூடிய பழக்கமும் வழக்கமும் காலம் காலமாக இருக்கத்தான் செய்தது. பட் இங்க பிரச்சனை என்ன? இதை கொண்டாட்டமாக மாற்றுவதற்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட துவக்கத்தை நான் கொண்டாடியே ஆக வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் எத்தனை விஷயத்தை கொண்டாடுறது? முதல்ல என்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடணும். நான் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்த என் தாய் தந்தையினுடைய துவக்கம், அதை நான் கொண்டாடணும். ஆமாவா இல்லையா? எனக்கு அடுத்து பிறந்த என் தம்பி தங்கைகள் அவர்களுடைய துவக்க தினத்தை நான் கணக்கில் வைத்து வருடா வருடம் அதுக்கு நான் கொண்டாடணும். அப்புறம் என்னுடைய கல்யாண தினத்தை நான் கொண்டாடணும், எனக்கு குழந்தை பிறந்த தினத்தை கொண்டாடணும், எனக்கு வேலை கிடைத்த தினத்தை கொண்டாடணும், அல்லது நான் படித்து பட்டதாரியாகி அந்த தினத்தை நான் கொண்டாடணும், அல்லது நான் புதிய வீடு கட்டி இருப்பேன் அந்த தினத்தை நான் கேலண்டர்ல வச்சு கொண்டாடணும். இப்படியே நான் கொண்டாடி கொண்டே போயிருந்தால் வாழ்க்கையில கொண்டாட்டத்தை தாண்டி எதுவுமே இருக்காது. அதைத்தான் பொதுமக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு 2 தினங்கள் தான் கொண்டாட்டத்திற்குரிய தினம். எது? ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், தியாக திருநாள் என்று நாம் சொல்லுகிற அந்த ஹஜ் பெருநாள், அதே போன்று ஈகை திருநாள் என்று நாம் சொல்லுகிற நோன்பு பெருநாள். ஏன் இந்த 2 தினங்கள் மட்டும் நமக்கு பெருநாளாக தரப்பட்டிருக்கிறது? பெருநாள் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் a day of relaxation, நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள், நமக்கு நிறைய சலுகைகள் தரப்பட்டிருக்கிற நாள். இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய மரபுப்படி பெருநாட்களா? அந்த நாட்களிலே நீங்கள் நோன்பு வைக்க கூடாது. பெருநாள் தொழுகை கூட நீங்க வரீங்க, பெரிய தொழுகை எல்லாம் அல்லாது, நாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி கலைந்து தொழுது விட்டு போகிறோமே தவிர அந்த தொழுகைக்கு பாங்கு கிடையாது, இகாமத்து கிடையாது, முன் சுன்னத்து கிடையாது, பின் சுன்னத்து கிடையாது. அப்படிதானே? அதே பெருநாள் தொழுகை வெள்ளிக்கிழமை நாளில் வந்து விட்டால், அந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து விட்டால் அன்றைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யலாம்? ஜும்மாவில் நீங்கள் பங்கெடுக்காமல் இருக்கலாம். இவ்வளவு ரிலாக்ஸேஷனுங்க உங்களுக்கு.
அப்போ இந்த ரிலாக்சேஷன் என்பது, இந்த சலுகைகள் என்பது எல்லா நாளும் நான் செய்து கொண்டே இருந்தால் எப்படி நான் சீரியஸாக இந்த உலகத்திலே வாழ்வது? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் சீரியஸ்னஸை விரும்பவில்லை. அதற்காகத்தான் அவர்கள் வம்படியாக விழாக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதையாவது ஒன்றை விட்டு வைத்திருக்கிறார்களா? விழா எடுக்காமல் மதர்ஸ் டே என்று சொல்லி அன்னையர் தினம் என்று ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அன்னையர் தினம் மட்டும்தான் இருக்கிறதா? அன்னை தினம் ஆரம்பித்து சென்னை தினம் வரைக்கும் இன்னைக்கு என்ன இருக்குது? கேலண்டர் எல்லா தினங்களுக்கும் கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஏன்? உண்மையாலுமே அவர்கள் அன்னையர்களை கொண்டாடுவதில்லை. நம்ம அன்றாடம் அன்னை தந்தைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களின் பாதத்திற்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களுக்கு செய்கிற நன்மையின் மூலம் தான் அல்லாஹ்வின் அருளை பெற முடியும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றோரின் கோபத்தையோ சாபத்தையோ பெற்றோருடைய அதிருப்திக்கோ ஆளானால் நீ அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவாய் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு முஸ்லீம் ஆகி எனக்கு என்ன தேவை கிடையாது? அன்னையர் தினம் தேவை கிடையாது. ஒரு முஸ்லீம் ஆகி எனக்கு தொழிலாளர் தினம் தேவை கிடையாது. ஒரு முஸ்லீம் ஆகி எனக்கு இந்த லௌகீகமும் மௌட்டிகமும் உருவாக்கிய எந்த தினமும் தேவையில்லை. ஏன்? ஒரு உண்மையான முஸ்லீமாக நான் வாழ்ந்தால் எல்லா தினங்களையும் அன்றாடம் நான் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். அன்னையர் தினம் என்கிற அந்த தினத்திலே நீங்கள் இந்த சமூகத்திற்கு சொல்ல வருகிற செய்தி என்ன? என்னங்க மெசேஜ்? அன்னையர்கள் மதிக்கப்பட வேண்டும். அப்ப மற்ற நாள் எல்லாம் மிதிக்கப்படணுமா? நோ. அப்போ அன்னையர் தினம் என்கிற ஒரு தினத்தை நீங்கள் கொண்டு வருவதற்குண்டான காரணமே அன்னையர்கள் மதிக்கப்பட வேண்டும். என்னுடைய வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் அன்றாடம் என் அன்னை மதிக்கப்படுகிறார். என்னுடைய வீட்டில் அன்றாடம் என்னுடைய தந்தை மதிக்கப்படுகிறார். என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி அன்றாடம் என்னால் நேசிக்கப்படுகிறார். என்னுடைய வீட்டில் என்னுடைய குழந்தைகள் அன்றாடம் நல்ல முறையில் வளர்க்கப்படுகிறான், பராமரிக்கப்படுகிறான். அப்படி எனும் போது எனக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் தேவையா? அப்ப அதனால் அன்பார்ந்த இஸ்லாமிய மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், இந்த புத்தாண்டு வருவதை ஒட்டி பண்ணக்கூடிய சேட்டைகள், அட்ராசிட்டிகள், இவைகளை எல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் வாழணும். அப்ப நம்ம முஸ்லீம்கள் தனியா வாழ்றோமா இந்த உலகத்துல? நம்ம மட்டும் தனிச்சு நிக்கிறோமா? நம்ம தனியா வாழல, தனிச்சு நிக்கல, தனித்துவத்தோட வாழ்றோம். தனியாக வாழ்வதற்கும் தனித்துவத்தோடு வாழ்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்களே. தனியாக நம்ம வாழவில்லை, நம்ம எப்படி வாழ்றோம்? தனித்துவத்தோடு வாழ்கிறோம். இது எனக்கு மட்டும்தான் சொந்தமா? இல்ல. இதே கலாச்சாரத்தை, இதே இஸ்லாமிய பண்பியலை, இதே இஸ்லாமிய வாழ்வியலை நீயும் ஏற்றுக்கொண்டால் நீயும் என்னோடு வந்திருக்கலாம், அவனும் ஏற்றுக்கொண்டால் அவனும் என்னோடு வந்திருக்கலாம். அப்ப அதனால் இஸ்லாமிய மக்கள் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொண்டாட்டங்கள் என்பன போன்ற விஷயங்களில் இருந்து நம்ம என்ன செய்யறோம்? தள்ளி ஏன் இருக்கிறோம்? சரி, அப்ப இந்த புத்தாண்டு என்பது துவங்கிவிட்டால் நமக்கு இது குறித்து செய்திகளே இல்லையா? இது குறித்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களே இல்லையா? இருக்குது. என்ன இருக்குது? அறிஞர்கள் சில விஷயங்களை நமக்கு உபதேசமாக தருகிறார்கள். என்னதான் கொண்டாட்டங்கள் தேவையில்லை, அல்லது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது மாற்று மத கலாச்சாரம் என்று நாம் சொல்லிக் கொண்டு அந்த நாட்களில் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களில் இருந்தும் அனுஷ்டானங்களில் இருந்தும் அல்லது அந்த நாட்களில் நடைபெறக்கூடிய மோசமான காட்டுமிராண்டித்தனமான செயல்களில் இருந்தும் நாம தள்ளி நிற்கிறோம். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இங்கே நாம் மாஷா அல்லாஹ் ஒரு சேஃபர் ஜோனில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அந்த நாளோடு தொடர்புடைய பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களில் இருந்து தள்ளி நிற்கிறோம். ஆனால் நமது நாடுகளில், குறிப்பாக சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற பெருநகரங்களில் இந்த ஹாப்பி நியூ இயரை வரவேற்பதற்கு அவர்கள் என்னென்ன சேட்டைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கத்தான் செய்யறோம். மது வருமானம், மது விற்பனையினுடைய வருமானம் அன்றைக்குத்தான் இமயமலையை தொடுகிறது, அன்றைக்குத்தான் வானத்தை தொடுகிறது. அதே போன்று ஆண் பெண் கலப்பு அன்றைய நாளில் தான் மோசமான முறையிலே நடைபெறுகிறது. பெரும்பான்மையான கன்னி பெண்கள் தங்களுடைய கற்பை அந்த நாளில் தான் பெரும்பாலும் இழக்கிறார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அப்ப இது ஒன்றே போதுமானது இல்லையா? இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் என்று எதெல்லாம் சகோதரர்களே மேற்கத்தியர்கள் மூலம் பொதுமக்களிடத்திலே திணிக்கப்படுகிறதோ, புகுத்தப்படுகிறதோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் ஒரு கலாச்சாரமோ, ஒரு ஒழுக்கமோ, ஒரு பண்பியலோ, ஒரு நேர்மையான ஒரு வாழ்வியலோ இருக்காது. ஏன்? அவர்கள் குடும்பத்தில் இருந்து அவர்கள் நிராசை அடைந்து பல்லாண்டுகளாகிவிட்டது. மேற்கத்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தை மிக உயர்ந்த கலாச்சாரம் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு பின்னால் போய் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நம்மை போன்று நேர்மையான குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுபவர்கள் அல்ல. கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், அண்ணன், தம்பி, சகோதரன், சகோதரி, மாமா, மாமி, சாச்சா, சாச்சி என்று நாம் எந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பை கட்டி வைத்திருக்கிறோமோ, குடும்ப கட்டமைப்புக்குள் உட்கொண்டிருக்கிறோமோ, அந்த கட்டமைப்பு அவர்களிடத்தில் இல்லை. அப்படிதானா? அப்ப அவர்கள் கொண்டாடுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதனால் அவர்களுக்கு நாட்கள் தேவைப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? கொண்டாடுவதற்கு நமக்கு யார் இருக்கா?
நமக்கு கொண்டாடுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். என் அம்மா இருக்கிறாங்க, என் வாப்பா இருக்கிறாரு, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய வாப்பா உம்மாவும் உயிரோடையே இல்லாட்டா கூட அந்த தாய் தந்தையினுடைய பேரிலே சதக்கா செய்கிறேன். அதுக்காக தாய் தந்தை பேர்ல கத்தம் போதுறதுக்கெல்லாம் இது ஆதாரமா எடுத்துக்க கூடாது. சரியா? அந்த தாய் தந்தைக்கு நான் என்ன செய்யறேன்? அவர்கள் பேரில் சதக்கா செய்கிறேன். அப்போ நான் கொண்டாடுவதற்கு எனக்கு ஆட்கள் இருக்கும் போது எனக்கு நாட்கள் தேவையில்லை. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்தோ பரிதாபம், கொண்டாடுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதனால் தேடி 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 நாட்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாட்களையும் கொண்டாடுகிறார்கள். விலங்கினங்களுக்கு நாட்கள் வைக்கிறார்கள், நாய்களுக்கு நாட்கள் வைக்கிறார்கள், தாய் தந்தை என்று பெற்றோர்களுக்கு நாட்கள் வைக்கிறார்கள், காதலுக்கு நாட்கள் வைக்கிறார்கள், மனைவியருக்கு நாட்கள் வைக்கிறார்கள், தொழிலாளர்களுக்கு நாட்கள் வைக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் அது உண்மையாலுமே பல தியாகத்தை பின்னணியாக கொண்டு, அப்படிதானா, பல்வேறு விதமான போராட்டங்களை பின்னணியாக கொண்டு அவர்கள் அடைந்த வெற்றியின் அடையாளங்களாக சில நாட்கள் வைக்கப்படுகிறது. அந்த நாட்கள் கூட மதிக்கப்படலாமே தவிர அதற்காக கொண்டாட்டங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு கொண்டாட்டங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாட்கள் சகோதரர்களே, அது எல்லாமே மேற்கத்தியர்களுடைய கண்டுபிடிப்பாகத்தான் இருக்கு. அப்ப புத்தாண்டு வருகிறது எனும்போது நீங்க என்ன செய்யணும்? அறிஞர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது உபதேசமே அல்-இஅ்திபார் பிமுரூரில் அய்யாம். கடந்த காலத்தை குறித்து கொஞ்சம் நீங்க ஒரு கணம் சிந்திக்கணும். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல் என்னதான் இந்த கொண்டாட்டங்கள் இருந்து தள்ளி நின்றாலும் இந்த ஆங்கில வருடம் தான் நமக்கு நாம் யார் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எனக்கு இப்போது 40 வயது ஆகிவிட்டது. எதை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன்? ரைட், 2024 முடிஞ்ச உடனே ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இந்த வெளிநாட்டிற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லது 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எல்லாமே எனக்கு இந்த ஆண்டினுடைய கணக்குகள் தான் போதிக்கிறது. எனக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது, என்னுடைய மூத்த மகனுக்கு 17 வயது ஆகிவிட்டது. இப்படி எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டு துவங்கும் போதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? முதலாவது விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கழித்த நாட்களை பற்றி நிதானமா கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்கு வயசு என்ன? இப்போ 40 வயசு ஆயிடுச்சா, 50 வயது ஆயிடுச்சா? ஹானஸ்டா சொல்லு, நேர்மையாக சொல்லு, உன் உள்ளத்திற்குள் பேசணும். நேர்மையாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த 50 ஆண்டு காலத்தை நான் சரியாகத்தான் கடத்தி இருக்கிறேன், என் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கிற எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிருக்கிறேன், முடிந்த வரைக்கும் ஒழுக்கமாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன், முடிந்த வரைக்கும் நேர்மையாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன், பலருக்கும் என்னாலான உதவிகளை நான் செய்திருக்கிறேன். வெளியே நம்ம சொல்லக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது, மனதிற்குள் நீங்களே உங்களே என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ளும். இதுதான் முன்னோர்களுடைய வழிமுறையா இருந்துச்சு. ஃபுதைல் இப்னு இயாத் என்கிற பேரிலே ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார், உலகப்பட்டவர் என்று அறியப்பட்டவர். அவர் இப்படி பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒருவரை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவரிடத்திலே கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. எத்தனை வயசு உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த நபர் சொல்றாரு, எனக்கு 60 வயசு அப்படிங்கிறார். அப்படியா உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றார்? 60 சனா, 60 வயதுங்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அன்த தஸீரு இலல்லாஹி முன்து 60 சனா, 60 ஆண்டுகளாக நீ அல்லாஹ்வை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாய், சீக்கிரம் நீ அல்லாஹ்விடத்திலே போய் விடுவாய் அப்படிங்கிறார். உண்மைதானே? இப்ப நம்ம பிறந்த உடனே சகோதரர்களே, உலகத்தில் எது நடக்குமோ நடக்காதோ, ஆனா ஒண்ணு நிச்சயம் நடக்க போறது எது? அல்லாஹ் கிட்ட நம்ம போறோங்கிறது நிச்சயம் நடக்க போகுது. நம்ம பிறந்த உடனே தவழுவோமா, எழுந்திருப்போமா, நடப்போமா, குதிப்போமா, ஓடுவோமா, வாலிபத்தை அடைவோமா, வாணிபம் செய்வோமா, திருமணம் என்கிற வாழ்க்கையில் சேர்வோமா, வெளிநாட்டிற்கு விமானம் ஏறுவோமா, சம்பாதிப்போமா, சொத்து சேர்ப்போமா, வீடு வாசல் கட்டுவோமா, எல்லாமே ஒரு உறுதியற்றது. பிறந்த குழந்தையை பார்த்தவன சொல்லிட முடியுமா? சும்மா சொல்லுவான் சுத்தி நிக்கிறவெல்லாம், இவனை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கான், இப்படிதான் எல்லாத்தையும் பார்த்து இவங்க சொல்றேன். அதெல்லாம் யாரையும் பார்த்து சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம ஆருடம் எல்லாம் கணிக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு என்ன நாடுகிறானோ அவர்களுக்கு தான் நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நடக்கும் போது எது? இன்னைக்கு பிறந்துட்டோம், ஒரு நாள் நம்ம யார்கிட்ட போறோம்? அல்லாஹ் கிட்ட போறோம். அப்போ ஒரு அழகா சொல்றார், எனக்கு 60 வயசு அப்படின்னு ஒரு சந்தோஷமா சொல்லும் போது, சோ 60 வருடமாக நீ எல்லா இடத்திலே போய்கொண்டே இருக்கிறாய், நிச்சயம் ஒரு நாள் போய் சேர்ந்துருவாங்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறார். அப்படிதானே? ஏன்னா அவர் எதை ஞாபகப்படுத்துறாரு? மரணத்தை ஞாபகப்படுத்தினா உடனே என்ன சொல்லுவான்? ஆமா, முஸ்லிம்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு விஷயத்துல ஒன்னா இருக்கிறோம்னா எதுல? எந்த மௌத்து செய்தி கேட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றதுல எந்த ஜமாத்துக்கு மத்தியில எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. எல்லா பேரும் நம்ம எல்லாம் ஒரே லைன்ல நிக்கிற முக்கியமான ஒரு விஷயத்துல இந்த விஷயம் ஒண்ணு. அப்போ ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன உடனே அந்த எதிரில உள்ள ஒரு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறார். சொன்ன உடனே திருப்பிக்கிட்டு கேட்கிறார், இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னீங்க, இதுக்கு அர்த்தம் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறார்.
அர்த்தம்னா அவரும் அரபி இவரு அரபி, நம்மள மாதிரி ஆளுகிட்ட கேட்டா நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜியூன், மேலும் அந்த அல்லாஹ்விடத்திலேயே நாங்கள் மீள போகிறோம். இதுக்கு லிட்டரல் மீனிங் அப்படிதானே. இதற்கு மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா இதை சொல்லுவோம். ஆனா அங்க அவர் விளக்கம் இதுக்கு என்ன, தஃப்சீரு கௌலி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூனுடைய தஃப்சீர் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அவர் அப்படியே நிற்கிறார். உடனே இவர் எக்ஸ்பிளைன் பண்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்குரிய அடியார்கள் அப்படின்னு நம்ம ஒத்துக்கொள்வது. யார் ஒருவர் தன்னை அல்லாஹ்வுக்குரிய அடியான் என்று ஒப்புக்கொள்கிறானோ நிச்சயம் அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் போக போகிறான் என்பதையும் அவன் ஒப்புக்கொள்வான். அதனாலதான் முதல்ல நம்ம என்ன சொல்றோம், இன்னா லில்லாஹ், we are belongs to Allah, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அந்த அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் திரும்ப செல்ல போகிறோம். உலகத்தில் நம்ம எந்த வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் நமக்கு தாய் நாட்டினுடைய பாஸ்போர்ட் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். ஏன்? அதுக்கு அர்த்தம் என்ன, எத்தனை ஆண்டுகள் நான் இங்கே இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு நாள் என்ன பண்ண போறேன், இது இந்த ப்ளூ கலர் பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குது, இந்த பாஸ்போர்ட் இருக்கிற ஊருக்கு தான் நான் போக போறேன். அப்ப அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ் கிட்ட போக போறோம். அதான் அடுத்த வாசகம், வ இன்னா இலைஹி ராஜியூன். இப்போ யார் ஒருவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன், நான் அல்லாஹ்வுக்குரிய அடிமை, அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப செல்ல போகிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறானோ அவன் ஒரு நாள் அந்த அல்லாஹ்விடத்திலே போய் நிற்க போகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவன் அல்லாஹ்வின் முன்னிலையில் போய் நிற்க போகிறானோ அவன் அந்த நேரத்திலே விசாரிக்கப்பட போகிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா நாங்க அல்லாஹ் கிட்ட தான் போறோம் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கடைசியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஊருக்கு போற மாதிரி நினைச்சிருக்கிறியா? அப்படி இல்ல, நீ அங்க போலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுப்பதற்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துல நீ வாழ்ந்திருக்கணும். அப்போ ஃபுதைல் இப்னு இயாத் அவருக்கு நீ ஞாபகப்படுத்துற, இப்படி அல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். விசாரிப்பான் என்று சொன்னாலே அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற அர்த்தம். அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னை நான் தயார் செய்து கொள்வதற்கு பேர் தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன் சொல்றது. அப்படியே ஷாக் ஆயிட்டார் அவர். 60 வயசு சந்தோஷமா தன்னுடைய அந்த 60 வயதை பரிமாறிக்கொண்ட அவர் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நியாயமான தத்துவத்தை கேள்விப்பட்ட உடனே கவலையாகிறார். அப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், ஃபமல் ஹீலா, ஃபமல் ஹீலா, அப்ப அப்படின்னா இதுல தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்கு, இப்ப தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? அல் ஹீலத்து யஸீரா, இமாம் பாடம் நடத்துறாங்க. தப்பிக்கிற தந்திரம்லாம் ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சின்னது தான், ரொம்ப இலகுவானது தான், எளிமையானது தான். அப்படியா, என்ன செய்யணும்? அஹ்சின் ஃபீமா பக்கியலக். 60 வயசு முடிஞ்சிருச்சுங்கிறது ஒரு உண்மை. இன்னும் எத்தனை வயசு நமக்கு இருக்க போறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானோ அதில் நீ நேர்மையாக உண்மையானவனாக அல்லாஹுக்கு உரியவனாக நடந்து கொள். அப்படி நீ நடந்து கொண்டால் உன்னுடைய கடந்த காலத்திலே நீ செய்த பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிப்பாக மாறிவிடும். எதிர்காலத்தில் நீ செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை நல்ல இடத்திலே தேர்ந்தெடுத்து வைப்பான். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். அப்ப அடுத்து ஒரு எச்சரிக்கையை சொல்றார். இன்னும் உனக்கு அல்லாஹ் எத்தனை ஆண்டுகளை வைத்திருக்கிறானோ அந்த ஆண்டில் நீ நல்லவனாக வாழாவிட்டால், இறைவனுடைய ஓப்பையும் இறைவனுடைய திருப்தியையும் பெறத்தக்க வகையில் வாழாவிட்டால், நீ கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கும் இதோ இந்த எதிர்காலத்தில் செய்ய போகிற பாவங்களுக்கும் நீ சேர்த்து பிடிக்கப்படுவாய். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் அல்லாஹ்வினால் அளவிடப்படுவதெல்லாம் அதனுடைய இறுதிகளை கொண்டு தான், ஜாக்கிரதையாயிரு அப்படிங்க. அப்போ ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டிற்கு நான் அடி எடுத்து வைக்கிறேன். 55 ஆண்டு எனக்கு முடிந்து விட்டது, இதோ 56வது ஆண்டிலே கால் எடுத்து வைத்திருக்கிறேன். 70 ஆண்டுகள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறான், இதோ 71வது ஆண்டிலே கால் எடுத்து வைத்திருக்கிறேன் என்றால் எஞ்சி இருக்கிற 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது எஞ்சி இருக்கிற 5 வருஷமோ 10 வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த எஞ்சியுள்ள ஆண்டுகளில் நான் நேர்மையாக நடந்து விட்டால் சகோதரர்களே, நான் கடந்த ஆண்டுகளில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் எனக்கு மன்னித்து நான் செய்த நன்மைகளுக்கான கூலிகளை பலோபலன்களை அல்லாஹ் எனக்கு அள்ளி கொடுத்து மறுமையில் எனக்கு ஒரு மகத்தான இடத்தை வைத்திருக்கிறான் என்று சிந்திப்பதுதான் ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷத்துல நம்ம கால் எடுத்து வைக்கும் போது இந்த சிந்தனைக்கு வரக்கூடிய தத்துவம். அதை விட்டு போட்டு ரோடு பூரா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் என்று எழுதி என்னங்க லாபம்? இதனால
யாருக்கு சொல்லுகிறோம்? நம்ம குறிப்பாக இந்த இளைஞர்கள் இந்த 2025 ஆண்டு அல்லது எந்த புத்தாண்டு வந்தாலும் அதை வரவேற்கிறோம் என்கிற பேரிலே காசை கரியாக்கி, காசு பணத்தை மண்ணாக்கி, மண்ணை மாசாக்கி, அல்லாஹு அக்பர் சொல்லனா குற்றச் செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப முதலாவது விஷயம் என்ன? கடந்த ஆண்டுகளை குறித்தும் எதிர்வரக்கூடிய ஆண்டுகளை குறித்தும் சிந்திப்பது. அடுத்து என்ன? அத்தஃபாஉலு வல் இஸ்திப்ஷாரு பில் கைர். எப்போதும் நம்மிடத்திலே சகோதரர்களே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அல்லது ஒரு பாசிட்டிவ் தாட், நேர்மறையான எண்ணம் நம்மிடத்துல வரணும். 60 வருஷம் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், இந்த 60 வருஷமும் திருந்தாதன்னா இன்னும் இருக்கக்கூடிய 5 வருஷத்துலயா திருந்த போறேன் அப்படி சிந்திக்கணுமா? 60 வருஷத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டேன், இன்னும் இருக்கிற 5 வருஷம் 10 வருஷத்துல இன்னும் இன்ஷா அல்லாஹ் நான் நன்றாக வாழ்வேன் அப்படி சிந்திக்கணுமா? எதுவாக இருந்தாலும் சகோதரர்களே, நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய எண்ணம் நம்மிடத்தில் என்ன செய்யணும்? எந்த விஷயத்தை துவக்கும் போது வந்தாலும் சரி. வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், இப்ப புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு பார்க்க போறோம். என்ன சிந்திச்சுட்டு உள்ள போகணும்? நம்ம என்ன எண்ணத்தோட போகணும்? சரி, இங்க நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த அனுபவங்கள்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் இங்க நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, இந்த மாதிரி பலவீனங்கள் இருந்துச்சு, நமக்கு நம்ம மேனேஜருக்கு இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு, பிரச்சனையாச்சு, இதை எதுவுமே இங்க நடக்காம நம்ம என்ன செய்யணும்? பக்குவமா இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அறிவாளியா? அதுபோல சகோதரர்களே, ஒரு வருடம் முடிந்து விட்டு இன்னொரு வருடத்திற்கு வருகிறோமா? கடந்த ஆண்டுகளில் என்னென்ன தவறுகள் நம்மிடத்தில் இருந்ததோ அந்த தவறுகள் அடுத்த ஆண்டுகளில் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னால் இன்ஷா அல்லாஹ் முடியும், அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையான நாட்டத்தை தருவான் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு வர வேண்டும். ஏன்? அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி? தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். எதை கொண்டு அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான்னு உங்களுக்கு தெரியாது. இங்கெல்லாம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, இங்கெல்லாம் நான் இழந்துட்டேனே, இழந்ததை விட சிறந்ததை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? லா தஹ்ஸனு வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், குன்றி போகாதீர்கள், பலவீனம் அடையாதீர்கள். அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் தான் மேம்பட்டவர்கள். 2024 வரைக்கும் முடிஞ்சு போச்சு, ஆஹா எனக்கு கல்யாணமே ஆவலையே, இதுக்கப்புறம் எனக்கு ஆகுமா? கவலைப்படாத பிரதர், அல்லாஹ் நாடினா உனக்கு ஆயிரும். உனக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காமல் போய்விட்டது, கவலைப்படாதே. அந்த ஆண்டு இல்லையா, இந்த ஆண்டு நிச்சயம் அல்லாஹ் உனக்கு தருவான். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் வெளிநாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வீடை கூட கட்டல, ஒரு இடத்தை கூட வாங்கல, கவலைப்படாதே, அல்லாஹ் நாடினால் இந்த ஆண்டு உனக்கு தருவான் என்பன போன்ற நேர்மறையான சிந்தனைகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அது தனிப்பட்ட வாழ்வில் நான் திருந்துவதாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமான வாழ்க்கையை நான் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளில் நான் முன்னேறி போவதாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களில் நான் கவனம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவன் என்கிற அந்த நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்த அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தஹ்தீது ஸலீம் லில் அமால், உங்கள் காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற கணக்கச்சிதமாக திட்டமிடுங்கள். அதுல தான் நம்ம யோசிக்கணும். ஒரு வருடம் முடிஞ்சு இன்னொரு வருடம் வரும்போது நம்முடைய சிந்தனை பூரா எதுல இருக்கணும்? கொண்டாட்டத்தில் அல்ல. நம்முடைய சிந்தனை பூரா எதுல இருக்கணும்? கேளிக்கைகளில் அல்ல. நம்முடைய சிந்தனை பூரா எதுல இருக்கணும்? களியாட்டங்களில் அல்ல, நல்ல சிந்தனைகளில். பிளானிங், சிந்தனை பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்காக திட்டம் போடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஒரு சுறுசுறுப்பான சமுதாயமாகத்தான் உருவாக்கினார்கள். உலகம் முழுவதும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற அதிகாலை வேளையிலேயே தேனீக்களை விட சுறுசுறுப்பாக ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இஸ்லாம் நம்மை உருவாக்கி இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஃபியூச்சர் பிளான், எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால திட்டங்கள், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாணவ பருவத்தை தாண்டியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவரவர்கள் இருக்கிற வாழ்க்கைக்கு ஏற்ப என்ன செய்யணுமோ திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? அல் அஸீமத்து ஸாதிகா, எந்த திட்டத்தை நீங்கள் போட்டீர்களோ அந்த திட்டத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த திட்டத்தை நான் வெல்வேன், அந்த திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நான் அடைவேன், அந்த திட்டத்தை நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இலக்குகளை நான் தொடுவேன் அப்படிங்கிற அந்த உறுதியான மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை போல் ஃபைதா அஸம்த்,
நபியே, நீங்கள் உறுதியாக ஒரு முடிவெடுத்து விட்டால் வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பு சாட்டுங்கள். இப்போ முதல்ல நீங்க முடிவு எடுக்கணும். புரியுதா? அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிற, வழிகாட்டி இருக்கிற, கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் என்றாலும் அதற்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கணும். அது என்னது? ஃபஇதா அஸம்த், நீ உறுதி பூண்டால். நபியே, நீங்கள் ஒரு விஷயத்தை முடிப்பேன் என்று நீங்கள் உறுதி எடுத்து விட்டால் கவலைப்படாம அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்போ உறுதி எடுத்தல், பொறுப்பேற்றல், ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுதல், நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் திட்டமிடுதல், பிளானிங் போடுதல், இதெல்லாம் இந்த கட்டத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இறுதியாக இக்தினாமுல் அவ்காத்தி பித்தாஅத், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எஞ்சிய நாட்களை, நேரங்களை மிக கவனமாக வணக்க வழிபாட்டிலும் நீங்கள் செலுத்த வேண்டும். புரியுதா? வணக்க வழிபாட்டில் எவ்வளவு நான் விட்டு வைத்திருக்கிறேன், எவ்வளவு குறைகளை வைத்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் ஆனது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் ஒரு ரெகுலராக மாறவில்லை. இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ராத்திபான சுன்னத்துகள் என்று அறியப்படக்கூடிய அந்த சுன்னத்துகளுக்குள், அந்த முன்பின் சுன்னத்துகள் தொழுகையில நான் சரியா இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் என்னால குர்ஆன் ஓத முடியல. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குர்ஆனில் சில முக்கியமான சூறாக்களை எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல. அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை கொடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நான் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகல. இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நியத் வைக்கிறது. இந்த மாதிரி சகோதரர்களே, எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறதோ அதில் ஈடுபடுவேன் என்கிற ஒரு இதற்கு பேர் ரெசல்யூஷன்லாம் அல்ல, இதெல்லாமே ஒரு முயற்சி. இந்த நியூ இயர் பிறக்கும் போது நான் அப்படி ஒரு சபதம் எடுப்பேன், இப்படி ஒரு சபதம் எடுப்பேன் என்று சொல்றேன், அதெல்லாம் கவர்ச்சிகரமான வார்த்தை, விளம்பரம். அதல்ல இது. ஒரு வருடம் முடிந்து அல்லாஹ் எனக்கு ஆயுளில் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறான். ஒரு வருஷம் இல்ல, ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு கூட்டி கொடுத்தால் இந்த சிந்தனை நமக்கு வரணும். ஒரு தசாப்தத்தை, தசாப்தம் என்றால் 10 ஆண்டுகள், ஒரு 10 வருஷம் முடிச்சு இன்னொரு 10 வருஷத்துல நம்ம இருக்கிறோம், அப்படியே நமக்கு இந்த சிந்தனை வரணும். இப்படி சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை பெறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஊன்றுகோலாக எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் வரும்போது நம்முடைய ஈமானை நாமே பரிசோதனை செய்து, நம்முடைய உள்ளத்தை நாமே சுய பரிசோதனை செய்து, நமக்கிடையில் இருக்கக்கூடிய தீயவைகளை நாமே குழி தோண்டி புதைத்து விட்டு நம்மிடத்தில் நாம் பெற வேண்டிய நல்லவைகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதுதான் ஒரு வெற்றிக்குரிய வழி. அப்படிப்பட்ட நல்ல வழியை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا واستغفر الله لي ولكم واستغفره عني وعنكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையிலே ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டு துவங்கும் போது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டிய ஈமானிய சிந்தனைகள் என்ன என்பதையும், அதற்கு முரணாக அனாச்சாரங்களாக இன்றைக்கு சமூகத்திலே செயல்பாடுகளில் வழக்கத்திலும் பழக்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய அடிப்படைகளையும் தெரிந்து கொண்டோம். இல்லை, நம்ம உலகத்தோடு ஒத்து போகிறோம், அதனால் இந்த கொண்டாட்டங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு தான் இருப்போம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரே ஒரு நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவரே. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை. அப்போ இந்த எச்சரிக்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன? இந்த உலகம் நம்மிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகத்திடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத முஸ்லீம்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம தொழிலை கற்றுக்கொள்கிறோம், மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், அதெல்லாம் உமூரு துனியவியா, உலக விஷயங்கள். ஆனால் கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, நாகரீக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக நம்மிடத்தில்தான் பிறர்கள் கற்றுக்கொள்வதற்குண்டான சரக்குகள் நிறைய இருக்கிறதே தவிர
பிறரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும்? அதுதான் தன்னிறைவோடு வாழ்வது. இதற்கு பேர் பெருமையோ அல்லது அகங்காரமோ அல்ல. இது என்னுடைய இஸ்லாம் தான் எனது பெருமை, எனது இஸ்லாம் தான் எனது கர்வம், எனது இஸ்லாம் தான் எனது கண்ணியம் என்கிற ரீதியில் வாழ்வது. இந்த உலகத்தில் இவர்கள் காட்டுகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிகபட்சம் அது மரணம் வரைக்கும் தான் பயனளிக்க போகிறது. ஆனால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறதோ அது மரணம் வரைக்கும் பயனளிக்கும். மரணத்தை தாண்டி மண்ணறையிலும் நமக்கு பயனளிக்கும், மண்ணறையை தாண்டி மறுமையிலும் பயனளிக்கும். 14 நண்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்தால் அதை நேசிக்கணும், அதை பின்பற்றுவதில் ஒரு பெருமை கொள்ளணும், ஒரு பெருமிதம் வரணும். அதை பிறருக்கு போதிப்பதிலும் பிறர் நம்மிடமிருந்து அதை கற்றுக்கொள்வதிலும் நம்ம என்ன செய்யணும்? வழிவகை செய்து தரணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான இஸ்லாமிய நெறி. அப்படிப்பட்ட நன்னெறிகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று மீண்டும் ஒரு முறை துஆ கேட்டு இந்த ஜும்மாவினுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ இதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அகீமுஸ் ஸலாத்.